இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னம்மா பிருந்தாவோட ஷிஃப்ட் முடிஞ்சுதா? இந்த ஷிஃப்ட் உன்னோடதா? அதெல்லாம் இல்ல மாமா, அப்படிலாம் இல்ல. ஓ, ஷிஃப்ட் போட்டு எல்லாரும் எனக்கு பாடி கார்டா வேலை பார்க்குறீங்களோ? அத கேட்டேன். அப்படிலாம் எதுவும் இல்ல மாமா. வீரா, எனக்கு வயசு 60 ஆகுது. என்னால இந்த சின்ன விஷயத்தை கூட கண்டுபிடிக்க முடியாதா? அப்படிலாம் எதுவும் இல்ல மாமா. அம்மா, எனக்கு 3 பசங்க. நீங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு 3 பொண்ணுங்க. மொத்தமா சேர்ந்து 6 பசங்க. ஆளு மாத்தி ஆளு கூட இருக்கிறப்பவே எனக்கு புரியுது என்ன நினைச்சு இதெல்லாம் பண்றீங்கன்னு. மாமா, அது வந்து என்னம்மா எல்லாம் அவன் வேலையா? எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கானா? ஒருவேளை மாமாவுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சோ? நீங்கெல்லாம் மூடி மறைச்சா எனக்கு தெரியாதா? அந்த அளவுக்கு என்ன முட்டாளா நினைச்சிட்டானா? இல்ல மாமா, அது வந்து மாமா, அவன் உங்க எல்லாரையும் அதட்டி உருட்டி என் கூட இருக்க சொல்லியிருக்கான், அதானே? எனக்கு அடிக்கடி முடியாம போகுதுன்னு இப்படி ஒரு ஐடியா பண்ணிருக்கான். ஏமா வீரா, நீங்க என் பக்கத்துல இருந்தா போற உயிர் போகாம அப்படியே பயந்து நின்னுடுமா? ஐயோ இல்ல மாமா. இல்லம்மா, யதார்த்தத்தை சொல்றேன். அவன் தான் லூசு. முட்டாள்தனமா ஒரு வேலையை பண்றான்னா உங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு? மாமா, எல்லாமே உங்க நல்லதுக்காக தானே மாமா. அன்னைக்கு பாருங்க, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்க. மொத்த பேரும் பதறிட்டோம் மாமா. அந்த மாதிரி திரும்ப ஆயிடக்கூடாதுல்ல. அப்படிலாம் ஆயிடக்கூடாதுன்ற எண்ணம் எனக்கு இருக்குமா? குடும்பம் இப்படி சிதறி கிடக்கும் போது அப்படிலாம் நான் உங்களை விட்டுட்டு போயிட மாட்டேன். நான் நினைக்கிறது இந்த குடும்பம் ஒத்துமையா இருக்கணும். அடுத்து உங்க எல்லாருக்கும் குழந்தை பிறந்து நான் என் பேரன் பேத்திய பார்க்கணும். அப்படி ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தான் நான் போவேன். இந்த பாருமா, இந்த பாடிகார்டு வேலையெல்லாம் எனக்கு வேணாம். சொல்லி வை அவங்ககிட்ட. எனக்கு பிடிக்காது. என்ன காப்பாத்திக்க எனக்கு தெரியும். சுத்தி சுத்தி வந்துகிட்டு